அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு வயதான தையல்காரர் வாழ்ந்து வந்தார். தையல் வேலைப்பாட்டில் அவர் ரொம்பவும் திறமைசாலியாக இருந்ததுனால அதிக வாடிக்கையாளர்கள் அவரை நாடி வந்தாங்க. அதனால் நல்ல காசு சம்பாதிச்சிட்டாரு, நல்ல பணக்காரனாகவும் ஆயிட்டார். ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு ஏழை யாசகன் அவரிடம் சொன்னார், உங்கள் தொழில் திறமையால் நீங்கள் நிறையா பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்கள் ஊர்லேயே ரொம்ப பணக்காரராகவும் இருக்கிறீங்க. ஆனால் ஏன் நீங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு ₹1 கூட காசு கொடுத்து உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஏன் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த ஊரில் இருக்கிற அந்த கறிக்கடைக்காரரை பாருங்களேன், அவர்கிட்ட பெரிய பணம் இல்லை, ரொம்ப வசதிக்காரரும் இல்லை, வியாபாரமும் பெருசாக அவருக்கு நடக்கிற மாதிரியும் தெரியல. ஆனாலும் நாளுக்கு நாள் ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சி அந்த கறியை கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற காய்கறி கடைக்காரரை பாருங்களேன், அவர்கிட்டையும் பெருசாக பணம் இல்லை, நல்ல சொத்து பத்து எதுவும் இல்லை. இருந்தாலும் ஏழைகளுக்கு முடியுமான அளவு காய்கறிகளை கொடுத்து உதவுறாரு. அதேமாரி ஊரில் இருக்கிற பால்காரனை கூட பாருங்களேன், பெருசாக அவர்கிட்ட பணமும் இல்லை, சொத்து பத்தும் இல்லை, வியாபாரமும் பெருசாக எந்த அளவும் நடக்கலை. ஆனால் அவரால் முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு ஒரு தொகை பாலை இல்லாதவருக்கு தர்மமாக கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன குறை? எதுவும் கொடுப்பதாக தெரியலையே அப்படின்னு கேட்டார். எதுவுமே பேசாமல் சிரித்துவிட்டு அமைதியாக அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த அந்த பிச்சைக்காரன் கடுப்பாகி போயிட்டான். அப்புறம் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை காலி செய்தான். பிறகு அந்த ஊரில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு, அந்த தையல்காரன் ரொம்ப மோசமானவன், அவன் பணக்காரனாக இருக்கிறான், ஆனால் ஏழைகளுக்கு எந்த ₹1 கூட காசு கொடுக்காத சரியான கஞ்சனாக இருக்கிறான், அவன் கெட்டவன், எதுவும் கொடுக்காதவன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட வதந்தியை பரப்பி விட்டான். ஊர் மக்களும் அவனை அந்த தையல்காரர் தப்பாக நினச்சிட்டாங்க. உடனே காலங்கள் உருண்டோடின. அந்த வயதான தையல்காரர் நோய்வாய்ப்பட்டார். ஊருக்காரங்க யாருமே நோய் பற்றி விசாரிக்கக்கூட வராத நிலையில் அவர் இறந்தே போயிட்டார். அவர் மரணத்தோடு இறைச்சி கடைக்காரர், காய்கறி கடைக்காரர் மற்றும் பால்காரர் எல்லோரும் தானமாக வழங்குவதையும் நிறுத்திட்டாங்க. இது பற்றி அவர்களிடம் கேட்டபோது, எங்களுக்கு அந்த இறந்து போன தையல்காரர் தினமும் பணம் தருவார், ஏழை எளியவர்களுக்கு எங்களிடம் உள்ள அத்தியாவசிய பொருள்களை கொடுக்கும்படி சொல்லுவார் என்று பதில் அளித்தனர். இதை கேட்டதும் அந்த ஊர் மக்களும் அந்த பிச்சைக்காரனும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு கலங்கி போயிட்டு நின்றுட்டாங்க. அடடா, ஒரு நல்ல மனுஷனை போயிட்டு நம்ம இப்படி தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் உன்னை தப்பு கணக்கு போடுவார்கள், சிலர் உன்னை பனிக்கட்டியை விட பரிசுத்தமாக பார்ப்பார்கள். அவர்களால் உனக்கு தீமை நடக்கவும் போவதில்லை, இவர்களால் நன்மை நடக்கவும் போவதில்லை. உன்னை பற்றி நீயும் உன் இறைவனும் தெரிந்து வைத்துள்ளதே உனக்கு முக்கியம். மேலோட்டமாக பார்த்து யாருக்கும் தீர்ப்பு வழங்க முற்படாதே. நீ விட்டு செல்லும் சுவடுகளை நீ மறைந்தாலும் காலம் காட்டி கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.